என்னங்க காஃபி சாப்பிடுங்க. கண்டவன் கையால காஃபி சாப்பிட்றதுக்கு நான் சொரணம் இல்லாதவன் இல்லை. கொண்டு போய் அது குப்பை தொட்டில ஊத்து. இதுக்கு தான் நானே காஃபி கொண்டு வந்து தரேன்னு. பாத்தியா உங்க அப்பா எவ்வளவு வெறுப்பா பேசுறாரு. அவர் இன்னும் என்ன நம்பவே இல்லடி. விடுமா, நிச்சயம் அப்பா உன்னை புரிஞ்சுப்பாரு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவர் கோவம் இருக்க போகுது சொல்லு. துளசி அக்கா சொல்லுக்கா. மோகன் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா? செட்டில் ஆயிட்டாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. அப்பாதான் கொஞ்சம் கோவத்துல டென்ஷன் ஆகி கத்துனாரு. உள்ளேயே வரக்கூடாதுன்னு சத்தம் போட்டாரு. அதுக்கப்புறம் மாமா வந்து பேசினதும் சமாதானம் ஆயிட்டாரு. இப்பதான் பவித்ரா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாலும் நீ நடுவில் பூந்து எதுவும் குழப்பிடாத. நீ யார் பக்கம் பேசினாலும் அது பிரச்சனைன்னு தான் முடியும். சமாதானம் பண்றதா நினைச்சு பிரச்சனை பெருசாக்கிடாத. நீ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் கூலா வச்சுக்க பாரு. சரிக்கா. அப்புறம் அவர் எப்படி இருக்காரு? யாருக்கா கேக்குற? அவர்தாண்டி உன் மாமா. மாமாவா? அவர் நல்லா இருக்காருக்கா. எழுந்துட்டாரா? அப்பவே எழுந்திரிச்சிட்டாரே. காஃபி போட்டு கொடுத்தியா? அம்மா தான் போட்டு கொடுத்தாங்க. குடிச்சாரா? அது தெரியலையேக்கா. மாமா ரூம்ல தான் இருக்காரு. குடிச்சிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, நீ என்ன எல்லாத்தையும் என்கிட்டயே கேக்குற? போன் பண்ணி நிறையவே பேசலாம்ல அக்கா. அக்கா அக்கா என்னாச்சுக்கா? எதுக்கு அழற? அக்கா என்னாச்சுக்கா? ஒன்னும் இல்ல பவித்ரா. இல்லக்கா, நீ அங்க அழுதுட்டு இருக்க. என்ன பிரச்சனை? மாமா இன்னும் உன் மேல கோவமா தான் இருக்காரா? தெரியலடி, ஆனா இது வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல தெரியுமா? நானே போன் பண்ணாலும் கட் பண்றாரு. ஐயோ, என்னக்கா அது? அம்மாவையும் மோகனையும் ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணிருக்கன்னு சொல்லும்போது கூட உன்னை பத்தி அவர் பெருமையா தான் பேசினாரு. துளசி எது பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவா, அவ பண்றது எல்லாமே சரியா தான் இருக்கும்னு சொன்னாரு. அவர் மேல கோவப்பட்டது மாதிரியே காமிக்கலக்கா. இன்னும் சொல்ல போனா மாமா வந்து உன்னை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பாவோட கோவம் கொஞ்சமாவது குறைஞ்சது தெரியுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பவித்ரா. கோவத்தை எல்லாம் மனசுக்குள்ள வச்சிருக்காரு. என்ன அழ வச்சு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதான் ஒரு போன் கூட பண்ணாம. சரி பவித்ரா, நான் அப்புறமா பேசுறேன். மாமா உள்ள பவித்ரா, கதவு திறந்தா இருக்கு. சொல்லு பவித்ரா. அக்கா மேல நீங்க கோவமா இருக்கீங்களா? நீங்க போன் கூட பண்ணலன்னு எப்படி அழறாங்க தெரியுமா? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? அக்கா மேல எந்த தப்பும் இல்ல மாமா. அம்மாவையும் அண்ணனையும் ஜாமீன்ல எடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி செய்ய சொன்னதே நான் தான். என் தொல்லை தாங்காம தான் அவங்க எல்லா விஷயத்தையுமே பண்ணாங்க. உங்களுக்கு இதுதான் பிரச்சனைனா உங்க கோவத்தை ஏன் மேல காமிங்க. என்ன அடிங்க, திட்டுங்க, என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க. ஆனா அக்கா மேல கோவப்படாதீங்க மாமா. பவித்ரா, எனக்கு அவன் மேல கோவம்லாம் இல்ல. இது வேற ஒரு பிரச்சனை. இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. இல்ல மாமா, நீங்க இது விஷயமா தான் அக்காவை கோச்சிக்கிறீங்க. நான் பண்ண தப்புக்கு அவங்களையும் தண்டிக்கிறீங்க. பாரு பவித்ரா, ஜாமீன்ல எடுத்திருக்காளேன்னா எனக்கு அவன் மேல கோவம் கிடையாது. சொன்னா புரிஞ்சுக்கோ. அப்படின்னா அக்காவுக்கு போன் பண்ணுங்க. உன் மேல நான் கோவமா இல்ல, இது வேற மாதிரி பிரச்சனை, உன்னோட சமாதானமா இருக்கிறேன்னு சொல்லி பேசுங்க மாமா. நான் அவகிட்ட பேசணும் அவ்வளவுதானே? ஆமா. நான் ஆபீஸ் போயிட்டு அப்புறம் அவகிட்ட இல்ல பேசுறேன். இல்ல, நீங்க இப்பவே என் முன்னாடியே பேசுங்க. சொன்னா புரிஞ்சுக்கோ பவித்ரா, நான் அப்புறமா பேசுறேன். நான் நம்ப மாட்டேன் மாமா. இப்பவே நீங்க பேசி ஆகணும். என்னங்க? இல்ல இல்ல, இந்த போன் வேண்டாம். உங்க போன் எங்க? பேசுங்க. சொன்னா புரிஞ்சுக்கோ பவித்ரா, நான் அப்புறமா பேசுறேன். நீங்க இப்ப பேசி ஆகணும். இந்தாங்க. இம்பார்ட்டன்ட் மெசேஜ். உங்கள் மனைவி துளசி படிக்க வந்த இடத்தில் படிப்பதை விட்டுவிட்டு
உங்களுக்கு துரோகம் பண்ணும் விதமாய் தினம் ஒருத்தனுடன் தியேட்டர் ஹோட்டல்னு சுற்றுவதோடு மட்டுமல்லாமல் ஷே சொல்லவே கூசுது. 4 நாளைக்கு முன்னே ஒருத்தனோட ரிசார்ட்டுக்கு போய் என்னாச்சு மாமா, பேசலையா? இல்லை, எனக்கு பாண்டிச்சேரியில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் நேர்லேயே போய் அவகிட்ட பேசிக்கிறேன். உண்மையாவா மாமா? என்ன வேலை? அது இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பணும். நீ வெளியே வெயிட் பண்ணு. சரிங்க மாமா. கல்யாணி, மா உள்ள கூட்டிட்டு போமா. இருடி, ஆரத்தி எடுத்துட்டு வரேன். யார் கண்ணு பட்டதோ தெரியல, படாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்ட. இனிமே உனக்கு ஒரு கஷ்டமும் வராது. தீபா, உள்ள கூட்டிட்டு போ. ஏய், கொஞ்ச நேரம் படுத்துக்கோடி. பரவாயில்லடி. கல்யாணி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அம்மா, காஃபிலாம் வேண்டாமா, ஜூஸ் போட்டு கொடு. அப்பதான் உடம்புக்கு தெம்பா ஆ, இருக்கும். ஜூஸ் எல்லாம் வேணாண்டி. அம்மாவை எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு? நீ கொஞ்சம் சும்மா இரு. எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. ரெஸ்ட் எடு. அம்மா ம்? நீங்க பேசிட்டு இருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. கல்யாணி, கொஞ்ச நாள் நீ டிராவல்ஸ் எல்லாம் போகாத. உடம்பு முழுசா குணமாற வரைக்கும் வீட்டு வேலை கூட பார்க்க கூடாது. நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோமா. அம்மா, கொஞ்ச நாளைக்கு அக்காவை எங்க வீட்ல வச்சு பாத்துக்கலாம்னு இருக்கோம். ஏன், இங்க என்ன பிரச்சனை? இல்லம்மா, அக்கா கொஞ்சம் முடியாம இருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? எங்க வீட்ல வச்சு நானே பாத்துக்கிறேனே. என்ன பேசுற நீ? தீபா மாதிரிதான் எனக்கு கல்யாணியும். இவளுக்கு ஒண்ணுன்னா நான் பாத்துக்க மாட்டேனா? கல்யாணி இங்கே இருக்கட்டும். அதுக்கு இல்லம்மா. இது பாரு ரேவதி, நீ இன்னொரு வீட்ல வாழ போயிருக்க. அங்க உன் அக்காவை கொண்டு போய் வச்சுக்கிறது சரியா வராது. வீட்ல இருக்கிறவங்க நல்லவங்களாவே இருக்கலாம், நல்லாவும் பாத்துக்கலாம். ஆனா அங்க இருக்கிறது இவளுக்கு சங்கடமா தானே இருக்கும். இதுவே உன் அம்மா வீட்ல கல்யாணி இருந்தா இந்த வார்த்தை நீ சொல்லிருப்பியா? உங்க அம்மா தானே பாத்துப்பாங்க. என்னையும் அப்படியே நினைச்சுக்கோ. அக்காவை எப்படி பாத்துப்பாங்களோன்னு யோசிக்காத. இவளுக்கு ஒரு குறையும் வைக்காம நான் பாத்துக்கிறேன். போதுமா? சரிங்கம்மா. அம்மா, எங்களுக்கு அம்மா இல்லாத குறைய நீங்க தேத்து வச்சிட்டீங்கம்மா. ஏய் கல்யாணி, என்னம்மா இதுக்கெல்லாம் போய்? அம்மா இந்தாங்க. குடுமா. இந்த கல்யாணி குடி. தீபா, மாத்திரை எல்லாம் டப்பால போட்டு வச்சுக்கோ. நானே மறந்தாலும் நீ மறந்துடாத. ம், சரிம்மா. அக்கா, நான் கிளம்புறேன்க்கா. சரி ரேவதி. உடம்ப பாத்துக்கோ. அடிக்கடி வந்து பாக்குறேன். சரி, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. பார்த்து போ. நல்லா ரெஸ்ட் எடுக்கா. சரி வா. போயிட்டு வரேன்க்கா. சரி. வரேன்டி. தீபா, நான் போய் சமைக்கிறேன். அது வரைக்கும் நீ கல்யாணி கூட இரு. சரி. என்னடி யோசிக்கிற? கால ஓட்டத்துல மனுஷங்க எப்படியெல்லாம் மாறிடுறாங்கல்ல. முன்னெல்லாம் அம்மாவுக்கு எங்களை கண்டாலே பிடிக்காது, கோவமா பேசுவாங்க. இப்போ என்ன மகளாவே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா
துளசி நம்ம மேல உயிரா இருந்தா, ஆனா அவ இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. ஏய் விட்ரி, இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசிக்கிட்டு? இல்லடி, அவ பண்ணதை என்னால ஜீரணிச்சுக்கவே முடியலடி. நமக்கு ஒண்ணுனா துடிக்க வேண்டியவ, நம்ம கூடவே இருந்தவ, இப்போ அவங்க பக்கம் சேர்ந்துட்டாளேன்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குடி. அவளை நினைச்சாலே எனக்கு கோவமா வருது. உனக்கு இருக்கிற அதே கோவம் தான் எனக்கும் இருக்கு. சின்ன வயசுல இருந்து எவ்வளவு க்ளோஸா பழகிட்டு இருந்தோம். துக்கம் சந்தோஷம்னு எல்லா சமயத்திலயும் ஒன்ன தானடி இருந்தோம். ஒரு நாள் கூட ஒருத்தர் பேரு ஒருத்தர் சொல்லிக்காம இருந்ததே இல்ல. ஆனா இப்போ அவ பேரை யாரும் சொல்லக்கூடாது, அவ சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டா. அந்த கோவத்துல தாண்டி அவளுக்கு ஃபோன் பண்ண. ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டதுக்கு அவ என்ன காரணம் சொன்னா தெரியுமா? வேணாம் தீபா, அவ சொன்ன எந்த விளக்கத்தையும் கேட்க நான் தயாரா இல்ல. என் மனசை கொண்டுட்டு அதுக்கு விளக்க வேற சொல்றாளா? தப்பையும் பண்ணிட்டு அதுக்கு நியாயத்தை வேற கற்பிக்கிறானா? அவள மனுஷி இல்லடி. அப்படின்னா அவங்கள காப்பாத்தினது சரின்னு நினைக்கிறான்னு தானே அர்த்தம். அப்படிப்பட்ட துரோகியை பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கலடி. போதண்டி, இனிமே அவளுக்கு நமக்கு எந்த உறவும் வேணாம். நீயும் நானும் மட்டும்தாண்டி. அப்படி ஒருத்தி இருக்கிறதே நம்ம மறந்துடலாண்டி. விடுடி, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அவளை பத்தி பேசக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. கண்டதை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. ஜூஸ குடி குடி. போதண்டி. சரி குடு. சரி, நீ படுத்து தூங்க. வாங்க சார், என்ன சர்ப்ரைஸா இருக்கு? நீங்க வரப்போறது அக்கா கூட சொல்லலையே. இல்ல, சடனா காலை பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். நான் வரது அவளுக்கே தெரியாது. இல்ல, நான் மட்டும் சொல்லிருப்பீங்களாக்கோ? நீங்க தான் அக்காவோட போன்லயே சண்டை போடுறீங்களே. அட விடுமா, நாங்க சண்டை போடுறது சேர்ந்துக்கிறது இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கிறேன். சாரி சார், சும்மா ஜாலிக்காக தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சரி, துளசி எங்க கிளாஸ்ல இருக்கா? இல்ல சார், அவங்க இன்பிளான் ட்ரைனிங்காக கம்பெனி விசிட்டுக்கு போயிருக்காங்க. ஓஹோ, சரி. எனக்கு ஒரு முக்கியமான டவுட், அதை கிளாரிஃபை பண்ணிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். சொல்லுங்க சார். இந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்கள்ல துளசிக்கு வேண்டாதவங்களோ இல்ல பிடிக்காதவங்களோ யாரா இருக்காங்களா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல சும்மா தான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் யாரும் இல்ல சார். அக்கா எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவாங்க. பொண்ணுங்கன்னு இல்ல, சமீபத்துல துளசி யார்கிட்ட சண்டை போட்டாளா இல்ல பிரச்சனை ஏதாவது நடந்துச்சா? பிரச்சனை பண்ணிருக்காங்க சார். யாருன்னு இல்ல, பாய்ஸ் யாராவது? ஆமா சார், சிவபிரகாசம்னு ஒருத்தன். அவனை நான் எப்பவும் காண்டமிருகன் தான் கூப்பிடுவேன். அவனுக்கு தான் தான் பெரிய அறிவாளி, படிப்பு புலின்னு நினைப்பு. அக்கா இங்க வந்ததும் அவன் நினைப்பெல்லாம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. அந்த வயிற்றுச்சல்ல தான் அக்காவை எப்பவும் சீண்டிக்கிட்டே இருப்பான். என்ன மாதிரிலாம் சீண்டுவான்? எப்பவும் டீஸ் பண்ணிட்டு தான் சார் இருப்பான். ஒரு முறை அக்காவோட அம்மாவை பத்தி கூட தப்பா சொல்லி அக்கா அவனை சும்மா விடல சார், செமத்தியா கவனிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவ அக்காவை பெருசா சீன்றதே இல்ல சார். அவன் என்ன படிக்கிறான்? அவனும் பி தான் படிக்கிறான், அக்காவோட கிளாஸ் தான். அப்போனா அவனும் சைட் விசிட் போயிருப்பான். இல்ல சார், ஒரு பேட்ச் தான் போயிருக்காங்க, மத்தவங்க எல்லாம் கிளாஸ்ல தான் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல சும்மா தான் கேட்டேன். சரி, நான் ஈவினிங் பார்க்குறேன், நீ கிளாஸுக்கு போ. ஓகே சார். பை. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ். மேடம், இங்க சிவபிரகாசம்னு
நீங்க இல்லை மேடம், நான் கிளாஸ் முடிஞ்சப்புறம் பேசிக்கலாமே. அர்ஜென்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு அனுப்பிச்சிடுறேன் மேடம். இட்ஸ் ஆல் ரைட். சிவா, வாங்க சிவா. சார் நான் உங்களை பார்த்ததே இல்லையே, என்ன சார் பேசணும்? சொல்கிறேன் பிரதர், வாங்க. சொல்லுங்க சார், எங்க சார் கூட்டு போறீங்க? வாங்க வாங்க வாங்க. யார் சார் நீங்க? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. என்ன பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனால் எஸ்எம்எஸ் மட்டும் கரெக்டாக அனுப்பிச்சிருக்கீங்க. சார் நீங்க துளசியோட ஹஸ்பண்ட், தமிழ் அரசு. என்ன பிரதர், என்ன நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? சார் ஆக்சுவலா அந்த எஸ்எம்எஸ் நீங்க அனுப்பலன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. அது நீங்க தான் அனுப்பிச்சீங்கன்னு நல்லா தெரியும். பரவாயில்லையே, ஒரு வீட்டில் நல்லா தான் பண்ணிருக்கீங்க. சார் ஆமாம் பிரதர், துளசியோட எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அவன் கூட வாழ்றதே எனக்கு ஒரு போராட்டமா இருந்துச்சு. எப்படா அவளை கட்டி விடலாம், எப்படா டிவோர்ஸ் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க பக்காவா எவிடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். உங்களை பார்க்கும்போதே பக்கா ஜென்டில்மேன் மாதிரி தெரியுது சார். நீங்க எப்படி சார் அவளை கல்யாணம் பண்ணீங்க? அவ சரியான ஃப்ராட் சார், ரொம்ப வர்ஸ்ட் கேரக்டர். அவங்க அம்மா மாதிரியே அவளும். என்ன தைரியம் இருந்தா எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஏண்டா ஏன் பொண்டாட்டி பத்தி என்கிட்ட தப்பா பேசுறியா? எஸ்எம்எஸ் அனுப்புறியா? ஹலோ, என் காலேஜ்க்கு வந்து என்ன அடிக்கிறியா? பெரிய ரவுடி இவரு. காலேஜ் வந்து அடிக்கிறாங்களா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி பத்தி எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு என்கிட்ட தப்பா பேசுவியா? உன்னை சும்மா நோ வே. ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணலன்னு சொன்னா அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ஓகே சார், ஸ்டூடண்ட்ஸ்ல சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்றதில்ல சார். நாங்க எவ்வளவு பண்ண முடியும்? யார் சார் நீங்க? எங்க கேம்பஸ் கூட நுழைஞ்சு எங்க ஸ்டூடெண்ட் அடிக்கிறீங்க? சாரி சார், இவனெல்லாம் ஸ்டூடெண்ட்னே சொல்லாதீங்க. இவெல்லாம் பொறுக்கி, கேரக்டரே சரியில்லாதவன், இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன். ஹலோ சார், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. சார், என் பேர் தமிழரசு. இந்த காலேஜில் படிக்கிற துளசி ஸ்டூடெண்டோட ஹஸ்பண்ட். என் பொண்டாட்டி இவனோட எல்லாரோட நல்லாவே படிப்பா சார். அவளை படிப்புல போட்டி போறதை விட்டுட்டு அவ கேரக்டர் டேமேஜ் பண்ற மாதிரி அசிங்கமா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிருக்கான் சார். நீங்களே பாருங்க, புரியும். நாங்க படிங்க, எந்த லட்சணத்தில் அமைச்சிருக்கான்னு பாருங்க. இப்ப சொல்லுங்க சார், நான் அடிச்சது சரியா தப்பா? சாரி மிஸ்டர், அவன் பண்ணது தப்பாவே இருக்கலாம். அதுக்காக நீங்க இப்படி அடிக்கலாமா? சட்டம் ஒண்ணு இருக்குல்ல. அதெல்லாம் சரி சார், உங்க காலேஜ் ஸ்டாண்டிங் ரூல்ஸ் படி இவனுக்கு என்ன பனிஷ்மென்ட் தர போறீங்க? நாங்க முதல்ல என்கொயரி பண்றோம் சார். இந்த என்கொயரி பண்றது, கூப்பிட்டு வான் பண்றது, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது சார். உடனே ஒன்று டிஸ்மிஸ் பண்ணுங்க. உங்களால முடியல சொல்லுங்க சார். பையனை நேரா தூய்மை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க காலேஜ் பேர் தான் டேமேஜ் ஆகும். பத்திரிகையில போட்டு கிழி கிழிப்பாங்க. ஓகேவா? என்ன மிஸ்டர், இவ்வளவு முரட்டுத்தனமா பேசுறீங்க? பின்ன என்ன சார், என் பொண்டாட்டியோட கேரக்டர் டேமேஜ் பண்ணிருக்கான். உங்க சும்மா சொல்றீங்களா? ஸ்டூடெண்ட்னால பாக்குறேன். வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னத்துக்கு பீஸ் பீஸ் ஆகிட்டு இருப்பேன். ஓகே, கூல் டவுன். நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க சார். ஓகே, நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சும் பிரயோஜனம் இல்ல. நான் இப்பவே உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். சார், ஃபர்ஸ்ட் யூ கெட் அவுட் மேன். போய் உன் பேரண்ட்ஸ் கூட்டு வா. நான் உடனே டிசி கொடுத்து அனுப்பிடுறேன். சார், நீங்க கிளம்புங்க சார். இனிமே வைஃப் விஷயத்துல எல்லாமே ஒழுங்கா நடந்துக்கணும். இவன் இல்ல, எல்லார்கிட்டயும் வார்ன் பண்ணி வைங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். தமிழ், மினிஸ்டரும் மாயா மேடமும் சென்னைக்கு வந்திருக்காங்க. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் இங்க வைஃபை பார்க்க பாண்டிச்சேரி வந்திருக்கேன் சார். அவங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கிளம்பி போங்க தமிழ், லேட் பண்ணாதீங்க.
நான் இப்போ உடனே கிளம்பி அங்கே போய் பார்த்துறேன் சார்.